நல்லா பாருங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, பிஜேபி, விஜய் கட்சியிலேருந்து சீமானிலேருந்து ஒட்டுமொத்த நபர்களும் இங்கே இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி ஒரு அழுத்தத்தை கொடுத்த பிறகும் இந்த நொடி வரை முதலமைச்சர் வாய் திறக்கலை, துணை முதலமைச்சர் வாய் திறக்கலை. எல்லாத்துக்கும் வாய்கிலேயே வந்து உட்காந்து பேசுவார் ஒரு ஆள், யார்? மேரத்தான் கிங் மாசு. இந்த நொடி வரை அவரும் பேசலை. உங்கள் மச்சான் மாதிரி கூட அவன் தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். கேட்டா மாணவர்கள் இந்த முறை யாருக்கு ஓட்டு போடணுன்றதைய இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் செஞ்சீங்க. பிள்ளைகளுக்காக முதல் முறையாக பெற்றவங்க இந்த முறை இந்த நபருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடிய எல்லா முடியும் அவர்கள் எடுக்கிறாங்க. இப்போ இந்த முறை பிள்ளைகளுக்காக பெற்றோர்களும் உள்ள களத்தில் வராங்க. அப்போது இது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட மிக பிரம்மாண்டமான நடக்கிறதுக்கான எல்லா முன்னெடுப்பும் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அடக்குமுறைகளை அவர்கள் மீது கட்டளித்து விடுவது, இந்த மாணவர்களை தொடுவது என்பது நீங்கள் நிச்சயமாக கொல்லிக்கட்டை வச்சு தலையில் சொல்வதற்கு சமம். ஸ்டூடெண்ட்ஸ் பவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய தலைவர்களுடைய தலையெழுத்தை முடிவு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் என்ற பொழுது அவர்களுடைய நியாயமான கோரிக்கை முதல்வரும் துணை முதலமைச்சரும் இதை குறித்து வாய் திறந்தே ஆக வேண்டும். 3 குண்டாஸ் வாங்கியிருக்கலாம். இரவு நேரங்களில் போய் திருட்டு தொழில் செய்திருக்கிறான், ஆள் கடத்தல் செய்திருக்கிறான், பல நபர்களை மிரட்டி இருக்கிறான். துப்பாக்கி லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கி வைத்து அவனை ஒரு முறை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அப்போது இவ்வளோ பெரிய அக்யூஸ்டு உங்கள் திமுக கொடியை போட்டுட்டு மாசுக்கு மச்சான் போல எந்த நேரமும் எல்லா திமுக நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்கிறான். அவர் செல்கிற எல்லா இடத்துக்கும் போகிறான். மாசு அவர்கள் அவர் வீட்டுக்கே சென்று வந்து உணவருந்தியதாக ஒரு புகைப்படம் வந்தது, சப்ஜெக்ட் டு வெரிஃபை. ஆனால் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மாசுவுக்கு காவல்துறை சொல்லியிருக்குமா இல்லையா சார், துப்பாக்கி வச்ச வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கு, இவன் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கும் உங்கள் உயிருக்கும் ஆபத்தாக மாறவிடும், இவன் வந்து 3 முறை குண்டாஸ் வாங்கிக்கான் நிச்சயமாக காவல்துறை சொல்லியிருக்கும். சொன்ன பிறகும் எதற்கு மாசு போட வச்சுருந்தீங்க? இப்போ சொல்லுங்கள், யார் அந்த சார்? இரவு நேரங்களில் போய் கொள்ளடிச்சான், அந்த பணத்தில் பண்ணை வீடு வாங்கினா, இது போய் இவன் மாமா வேலை பார்த்துருக்கான், அதுக்கு கொடுக்கப்பட்ட பணம் அது. அதிமுகவையும் சீமானையும் விஜயையும் பிஜேபியோடு ஒன்றிணைப்பதற்கு ரஜினி தூதுவராக இருந்து செயல்படுகிறார். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். சார், அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தமாக இப்போ அதிரடியாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதை ஃபஸ்ட்டு சொல்லினீங்கன்னா மக்களுக்கு தெளிவு பிறக்கும். கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு போராட்டம் மீண்டும் தொடங்கவிருக்கிறதுன்ற மாதிரி தான் ஒரு நிகழ்வு இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. எப்படி ஜல்லிக்கட்டு ஒரு போராட்டம் மிக பிரம்மாண்டமாக போனதோ அதே போல் இந்த பொங்கல் நேரத்தில் மாணவ இயக்கங்கள் இதற்குள்ளே வரப்போகிறதாக அண்மை செய்தி. இதுவரைக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுமாக அந்தந்த கட்சி சார்பாக போராட்டம் நடத்திய பொழுது நீங்கள் கைது செய்தீர்கள், அடக்குமுறையை கட்டவிழ்த்தீர்கள். ஆனால் இந்த முறை உள்ளே வரப்போவது மாணவ இயக்கங்கள். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா கல்லூரியுடைய மாணவ இயக்கத்தை சார்ந்த நண்பர்களும் ஒரு கூட்டு சேர ஒரு சேர உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தனி குழு இருக்கிறது. யார் மாணவருடைய தலைவராக இது வரைக்கும் அடையாளப்படுத்தப்பட்டாரோ அந்த நபர் இல்லாமல் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆளுங்கட்சி என்ன செய்து கொண்டிருக்குன்னா, யார் அந்த மாணவ தலைவர்களோ அவர்களை கூப்பிட்டு மிரட்டக்கூடிய வேலையோ அடக்குமுறை செய்யக்கூடிய வேலையை செய்வார்கள் என்பதனால இந்த விவகாரத்தை நீதிமன்றமே தன்னிச்சையாக உள்ளே எடுக்கிறாங்கல்ல வழக்கு. தன்னிச்சையாக வழக்கு எடுப்பதற்கு காரணம் யார்? இத்தனை அரசியல் கட்சிகளும் தான். இந்த அரசியல் கட்சிகள் இதை அரசியல்படுத்திய பிறகு நீதிமன்றம் உள்ளே வந்தது. அப்போது ஒரு அரசியல் கட்சி தன் வேலையை சரிவர செய்து விட்டார்கள். ஆனால் மாணவ பிள்ளைக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு நாம் இது வரைக்கும் களத்தில் போகவே இல்லை. இந்த முறை நாம் உள்ளே வர வேண்டும் என்பதில் இப்போ ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க. இப்போது அந்த மாணவ கூட்டமைப்புகள் மிகப்பெரிய அட்வொகேட்டோட உட்காந்து சட்ட நுணுக்கங்கள் என்ன சொல்லுகிறது, நம் போராட்டத்திற்கு எந்த மாதிரியான அடக்குமுறைகள் ஏற்படும், எந்த மாதிரியான அனுமதி பெற வேண்டும், அனுமதியை வந்து அவர்கள் கொடுக்காட்டியாக்கி அதற்காக நம்ம போராட்டத்தை நடத்தாமல் கடந்து போக முடியாது. ஏனால் இதில் பாதிக்கப்பட்டது இந்த எத்தனையோ சாதி சொல்லுவாங்கள்ல, அதுபோல் இது மாணவ ஜாதி. என்னுடைய மாணவ பிள்ளைகளுக்காக நானே வராமல் இனி ஒதுங்கி இருப்பது சரி வராது. ஏனென்றால் இதை தார்மீகமாக அரசியல் கட்சிகள் எல்லோரும் நல்லா பாருங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, பிஜேபி, விஜய் கட்சியிலேருந்து சீமானிலேருந்து ஒட்டுமொத்த நபர்களும் இங்கே இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி ஒரு அழுத்தத்தை கொடுத்த பிறகும் இந்த நொடி வரை முதலமைச்சர் வாய் திறக்கலை, இந்த நொடி வரை துணை முதலமைச்சர் வாய் திறக்கலை. எல்லாத்துக்கும் வாய்கிலேயே உட்காந்து பேசுவார் ஒரு ஆள், யார்? மேரத்தான் கிங் மாசு. இந்த நொடி வரை அவரும் பேசலை. உங்கள் மச்சான் மாதிரி கூட அவன் தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். கேட்டா மாசுவோட மச்சான் போலவே எந்த நேரம் உடன் சென்று கொண்டே இருந்தார். இவரும் பேசலை. அவருடைய தொகுதியில் லாட்ரி சிட்டி வியாபாரம் அமோகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் கூடவே சுற்றின அந்த தரவுகள் இப்போ சில விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. நம்ம அதை பற்றியும் பேசுவோம். அப்போது மாணவ இயக்கங்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, இதை நம்ம பெரிய லெவலில் ஆர்கனைஸ் பண்ணணும். ஒருவேளை இதை இவர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கி வேறு மாதிரி கொண்டு போகிறாங்கனாக்கா, இந்த பொங்கல் விடுமுறை 6 நாட்கள் இருக்குது. இந்த பொங்கல் விடுமுறை நாளை
இதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய திட்ட வடிவம். ஸோ அவங்க சொல்லும் பொழுது சொன்ன விஷயங்கள், இந்த மாதிரியான நிகழ்வை முன்னெடுக்கப் போகிறோம். அரசாங்கத்திற்கு நேரடியாக ஒரு வேண்டுகோள், முதலமைச்சர் இது குறித்து பேசியே ஆக வேண்டும். நீங்கள் பேச தவறினீர்கள் என்றால் இந்த போராட்டம் நிச்சயமாக நடக்கும். இதை குறித்து அடுத்து நீங்கள் மாணவர்களை கை வைத்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குனீங்கன்னாக்கா, தெருவுக்கு தெருவு நீங்கள் டாஸ்மாக் திறந்து வச்சுருக்கீங்கள, அதை விட எல்லா தெருவிலையும் இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் இருக்கிறாங்க. முன்னாள் மாணவர்கள், மாணவிகள் இருக்கிறாங்க. இவர்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. முதல் கட்டமாக மாணவ மாணவிகள் உள்ளே வராங்க. அதற்கு பிறகு முன்னாள் மாணவர்கள், முன்னாள் மாணவிகள் உள்ளே வராங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து அவர்கள் பெற்றோர்கள் வருகிறார்கள். ஏன்னாக்கா இந்த முறை யாருக்கு ஓட்டு போடணுன்ற தீர்மானிக்கக்கூடிய எல்லா முடிவையும் யார் எடுக்கிறாங்கனாக்கா, இந்த முறை அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள். இந்த முறை அரசியலை நன்கு, அதாவது கடந்த காலம் போல் வந்து பிள்ளைகள், மாணவ செல்வங்களில் வந்து அரசியலை பற்றி தெரியாமல் இல்லை. இன்றைக்கு ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ரொம்ப ஆக்டிவாக இருந்து ஒரு செய்தியை கடத்தி கொண்டு போய் இன்றைக்கி அரசாங்கத்துடைய கவனத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் மாணவர்கள். மாணவர்கள் இந்த முறை யாருக்கு ஓட்டு போடணுன்றதைய இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் செஞ்சீங்க. பிள்ளைகளுக்காக முதல் முறையாக பெற்றவங்க இந்த முறை இந்த நபருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடிய எல்லா முடிவுமே அவர்கள் எடுக்கிறாங்க. இப்போ இந்த முறை பிள்ளைகளுக்காக பெற்றோர்களும் உள்ள காலத்தில் வராங்க. அப்போது இது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட மிக பிரம்மாண்டமான நடக்கிறதுக்கான எல்லா முன்னெடுப்பும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நம்ம வந்து இதற்கு ஒரு சான்று, ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துருக்குறாங்க. அதிமுக சார்பாக மாணவர் இயக்கங்கள் இன்றைக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கி அவர்கள் இன்றைக்கு காவல்துறை கைது செய்திருக்கிறது. குறிப்பாக ஏன் கைது செய்கிறாங்கனாக்கா, அந்த மாணவ இயக்கங்கள் இந்த ஒரு இயக்கங்கள் உட்காருவதன் மூலமாக அங்கங்கே எல்லா இயக்கங்களும் உட்கார்ந்து விடும் என்ற ஒரு பயத்தில் செய்கிறாங்க. ஆனால் எல்லா இயக்கத்தோடையும் பேசின பிறகு தான் நம்ம களத்துக்கே வராங்க. இது அரசாங்கத்துக்கு புரியல. நீங்கள் அடக்குமுறைகளை அவர்கள் மீது கட்டமைத்து விடுவது, இந்த மாணவர்களை தொடுவது என்பது நீங்கள் நிச்சயமாக கொல்லிக்கட்டை வச்சு தலையில் சொல்வதற்கு சமம். அரசியல் கட்சி நீங்கள் அடக்கலாம், அது அரசியலாக்கப்படலாம். நீங்கள் எதிர்கட்சி இப்படி செய்கிறது, எதிர்கட்சி அரசியல் செய்கிறது, அவியல் செய்கிறதுன்னு உருட்டலாம். மாணவர்களுக்காக மாணவர்களே உள்ளே வரும்பொழுது நீங்கள் மாணவர்களை கைது செய்வதோ அடக்குமுறை செய்வதோ அடித்தா என்ன நடக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் பவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய தலைவர்களுடைய தலையெழுத்தை முடிவு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் என்ற பொழுது அவர்களுடைய நியாயமான கோரிக்கை முதல்வரும் துணை முதலமைச்சரும் இதை குறித்து வாய் திறந்தே ஆக வேண்டும். ரெண்டாவது விஷயம், மாசு இதை குறித்து வாய் திறக்கணும். ஏன் மாசு இது வரைக்கும் வாய் திறக்கலை? மாசு உடனே சுற்றிக்கிட்டு இருந்தவன் அவன் என்ன மாசுக்கு மச்சானா? கூடுதலாக அவன் மீது இந்த ஞானசேகரனா, ஞானமே இல்லாத புறம்போக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், ஞானசேகரன்ட்டு. அந்த ஞானசேகரன் செய்த வேலை என்னவாக இருக்கிறது? எவ்வளோ அடக்குமுறையாக ஒரு பெண் பிள்ளையை பாலியல் அத்துமீறல் செய்து, ஒரு பெண் பிள்ளை இல்லை பல பெண்களை இது போல் செய்திருக்கிறான். அடித்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கி அந்த பெண்களை வந்து பல நபர்களுக்கு இணக்கமாக போகச் சொல்லி இது தொடர்ச்சியாக செய்தவனாக இன்றைக்கு அறியப்படுகிறது. ஆனால் இவன் மீது போடப்பட்ட இந்த குண்டாஸ் முதல் குண்டாஸ் இல்லை, 4வது குண்டாஸ். அப்போ ஏற்கனவே 3 குண்டாஸ் வாங்கியிருக்கிறான். 3 குண்டாஸ் வாங்கியிருக்கலாம். இரவு நேரங்களில் போய் திருட்டு தொழில் செய்திருக்கிறான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆள் கடத்தல் செய்திருக்கிறான். பல நபர்களை மிரட்டி இருக்கிறான். கொலை மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய நபர். இதை தாண்டி துப்பாக்கி, லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கி வைத்து அவனை ஒரு முறை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அப்போது இவ்வளோ பெரிய அக்யூஸ்டு உங்கள் திமுக கொடியை போட்டுட்டு மாசுக்கு மச்சான் போல் எந்த நேரமும் எல்லா திமுக நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்கிறான். அவர் செல்கிற எல்லா இடத்துக்கும் போகிறான். மாசு அவர்கள் அவர் வீட்டுக்கே சென்று வந்து உணவருந்தியதாக ஒரு புகைப்படம் வந்தது, சப்ஜெக்ட் டு வெரிஃபை. ஆனால் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மாசுவுக்கு காவல்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்காதா? 3 முறை குண்டாஸ் வாங்கி கையில் துப்பாக்கி வச்சிருந்த ஒரு நபர் வந்து ஒரு மினிஸ்டரோடு இருக்கிறான்னா, துப்பாக்கி என்பது மிக மோசமான ஆபத்தான ஒரு செயல். தீவிரவாதிகளிடம் தான் துப்பாக்கி இருக்கும். லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி தீவிரவாதிகள்கிட்ட தான் இருக்கும். அப்போ இவங்கிட்ட இருக்குது. அப்போ காவல்துறை சொல்லியிருக்குமா இல்லையா, சார் துப்பாக்கி வச்ச வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கு, இவன் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கும் உங்கள் உயிருக்கும் ஆபத்தாக மாறவிடும், இவன் வந்து 3 முறை குண்டாஸ் வாங்கியிருக்கான், நிச்சயமாக காவல்துறை சொல்லியிருக்கும். சொன்ன பிறகும் எதற்கு மாசு கூட வச்சுருந்தீங்க? இப்போ சொல்லுங்கள், யார் அந்த சார்? மாசுக்கும் அவனுக்குமான தொடர்பு என்ன? எதனால் அவன் உங்களுடைய பயணப்பட்டான்? எதனால் நீங்கள் நம்ம வீட்டுக்கு போனீங்க? அவன் திமுக காரன் இல்லைன்னு சொல்ல ஒவ்வொரு நிகழ்வாக எடுத்து இன்றைக்கி வெளியில் வந்து கொண்டே இருக்கிறது. இதில் இந்த திமுக எப்படி அழகாக ஒரு விஷயத்தை மடைமாற்றிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அதாவது இவன் மாட்டினா இவனை பின்னாடி இவனோட சொத்து விவரத்தை எடுக்கிறாங்க. ரோட்டு கடையில் ஒரே ஒரு பிரியாணி கடை, அதானே வச்சு செய்கிற தொழில். அவன் எப்படி 3 ஏக்கருக்கு மேலே பண்ணை வீடு வச்சுருக்க முடியும்? இவன் வாழ்கிறதுக்குன்னு வச்சுருக்கிறது 3 வீடுன்னு சொல்கிறாங்க, 3 பொண்டாட்டி, கரெக்டுங்களா? இது இல்லாமல் ஒரு பண்ணை வீடு. ஆனால் எப்படி செய்தி வந்து நமக்கு காண்பிக்கப்பட்டதுனாக்கா,
இந்த செய்தி இவன் பண்ணை வீடு 3 ஏக்கரில் வச்சிருக்கான விஷயம் வெளியே வந்த பிறகுதான் இந்த செய்திகள் வருது. இரவு நேரங்களில் போய் கொள்ளடிச்சான், அந்த பணத்தில் பண்ணை வீடு வாங்கினான், இது போய் இவன் மாமா வேலை பார்த்துருக்கான், அதுக்கு கொடுக்கப்பட்ட பணம் அது. அது மூலம் பல பெண்களை மிரட்டி பல நபர்களுக்கு இணங்க சொல்லி அதன் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தில் தான் நம்ம பண்ணை வீடு வாங்கியிருக்கணும். அதை மடைமாற்றுவதற்கு தான் இப்படி ஒரு செய்தி. எப்படி மடைமாற்றுவதற்கு இப்படி ஒரு செய்தின்றதை நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்துலையும் புரிய வச்சுருக்கேன். இந்த திமுக அரசாங்கம் எப்படி ஒரு விஷயத்தை மடைமாற்றி கொண்டு போகிறதுன்றதை ரஜினி அவர்கள் இந்த புத்தாண்டுக்கு ஒரு பதிவு போட்டார். ஒரு பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னு போட்டார் தெரியுமா? நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான், நான் கைவிட மாட்டான், கெட்டவனுக்கு அதிகமாக கொடுப்பான், நான் கைவிட்டுடுவான். இந்த பதிவை போட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி நிலைமை, மாணவி பிள்ளைகள் மீது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல், இந்த சாராய, இந்த மது, இந்த மெத்துன்ற விவகாரம் எப்படி இந்த மாணவர்களையும் சமூகத்தையும் கேடு கட்டுத்தனமாக மாற்றி வச்சுருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சியில் வந்து உட்காந்துருக்குனாக்கா கெட்டவனுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனால் கைவிட்டுடுவான் அப்படின்றதான் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு அவர் போடப்பட்ட பதிவாக பார்க்கப்படுகிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரஜினியை கிரிட்டிசைஸ் பண்ணணும், ரஜினியை மோசமான ஒரு நிலைக்கு எல்லா நபர்களும் விமர்சிக்கணுன்றதுனால ஒரு செய்தி உடனடியாக நேற்று வருகிறது ஊடகத்தில். பிஜேபிக்கு சார்பாக ரஜினி அவர்கள் ஒரு கூட்டணி பேரத்தை பேசி கொண்டிருக்கிறார். அதில் யார்? அதிமுகவையும் சீமானையும் விஜயையும் பிஜேபியோடு ஒன்றிணைப்பதற்கு ரஜினி தூதுவராக இருந்து செயல்படுகிறார் அப்படின்ற செய்தி. அந்த மனுஷன் அரசியலே வேணான்னு ஒதுங்கிட்டார், ஆன்மீக பக்கம் போயிடுறேன்ட்டார். இதற்கு பிறகு எப்படி விஜயை போய் அவர் பேசி நீ வந்து பிஜேபிக்கு வான்னு சொல்லுவார்? விஜய் வந்து சித்தாந்த ரீதியாக பிஜேபியோட ஒத்து போக மாட்டேன்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது விஜய் வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்கா? இல்லை. அப்போ இந்த செய்தி கொண்டு வரும்பொழுதே உங்களுக்கு புரிகிறதா, இது வந்து முழுக்க முழுக்க ரஜினியை கேவலப்படுத்தணும், ரஜினியை கிரிட்டிசைஸ் பண்ணி ரஜினியை பற்றி கேவலமாக விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு போடப்பட்ட ஒரு செய்தி. அதே போல் தான் ஒவ்வொரு செய்தியும். ஞானசேகர் விளக்கில் அவன் 3 ஏக்கர் பண்ணை வீடு வச்சுருக்கான்றதே அவன் மாமா வேலை பார்த்துக்காக கொடுக்கப்பட்ட பணம் தான். பெண்களை மிரட்டி பல நபர்களுக்கு பல அரசியல் முக்கிய புள்ளிகளாகத்தான் இருக்கப்படும்ன்றதை நம்பப்படுகிறது. ஏன்னா அவன் சாவாசம் முழுக்க அரசியல் சார்ந்து தான் இருக்குது, சினிமா சார்ந்தோ. இப்போ ஜாஃபர் சாதிக்குன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு ஈஸியாக சொல்லிடுவோம். ஜாஃபர் சாதிக் சினிமாலேயும் ட்ராவல் பண்ணான், அரசியல்லையும் ட்ராவல் பண்ணான், ட்ரக்லேயும் ட்ராவல் பண்ணான். ஞானசேகரன் கிட்டத்தட்ட பெண்களை மட்டும் மிரட்டுவது, பெண்களை பாலியல் அத்துமீறல் செய்வது, அவர்களை அடிப்பது, துன்புறுத்துவது, அவர்களை பல நபர்களுக்கு இணங்க சொல்வது, வீடியோ வச்சு மிரட்டுவது, மனித உரிமை மீறல் செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்கிறான். அவன் ட்ராவல் பண்ணது முழுக்க முழுக்க வெறும் திமுகவோடு மட்டும். அப்போது யார் அந்த சார்ன்ற கேள்விக்கு மிக எளிமையாக எங்கே வந்து நிற்கிதுனாக்கா, யாரோட அவன் ட்ராவல் பண்ணியிருப்பான், யார் கூடலாம் அவன் இணக்கமாக இருந்திருக்கிறான், யாரெல்லாம் அந்த மிக முக்கியமான புள்ளியோடு இணக்கமாக இருந்தார்கள், யார் அந்த ஒத்த வயது உள்ள நபர்கள், யாரெல்லாம் வந்து ஆசைப்படுகிறார்கள், இவர்கள் எல்லாருமே இதுக்குள்ளே வருவார்கள்ன்ற ஒரு பெரிய சந்தேக கேள்விக்குறியை இன்றைக்கு சமூகத்தில் எழுப்பியிருக்கிறது. பொழுது இந்த விவகாரம் மாணவியை தொட்டு இன்றைக்கு அரசியலை தாண்டி மிக பூதாகரமாக போய் கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த மாணவ இயக்கங்கள் உள்ளே வந்து நிற்பதை, அறம் சார்ந்து ஒரு மாணவிக்காக வருவதை வரவேற்கிறார்கள். நம்மளும் வரவேற்கணும். எந்த ஒரு பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக யார் ஒரு வந்து நிற்கிறான அறத்தோடு அவனை ஆதரிப்பது, அவனுக்கு வந்து ஒரு பக்கபலமாக நிற்பது நீங்கள் சமூகத்தோடைய கடமையாக இருக்கிறது. பொழுது மாணவ இயக்கங்கள் நீங்கள் வந்து முறைப்படி எல்லா விஷயத்தையும் அனுமதியோடு ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு பெரிய அதிர்வலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். இதில் இந்த மாணவர்களை கை வைப்பதோ அடக்குமுறை செய்வதோ திமுக ஆட்சிக்கு விரைவில் கொல்லி வைக்கும். இதுக்கான எல்லா நிகழ்வும் இப்போ பார்க்கணும். இப்போ ஒரே ஆப்ஷன் தான். ஒன்று, யாரெல்லாம் அந்த சாரை பலி கொடுத்தே ஆகணும். திமுக பலி கொடுக்க தவறிவிட்டீர்கள் என்றால், ஒன்று ஆட்சியை காப்பாற்ற போகிறீங்களா, அந்த சாரை காப்பாற்ற போகிறீங்களா? இவ்வளோ தான் ரொம்ப எளிமையான விஷயம். ஏன்னா இன்றைக்கி துரைமுருகனை தூக்கியிருக்காங்க. துரைமுருகனை ஏன் தூக்கியிருக்காங்க, யார் தூக்கியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பிஜேபி தூக்கியதாகவும் பிஜேபியிலேருந்து வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இடி வந்திருக்குன்னு சொல்லப்படுகிறது. உடனடியாக டெல்லி புறப்பட்டு சென்றார் சார், நைட்டோட நைட்டாக போனார். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உதயநிதிக்கு யாரெல்லாம் இடையூறாக இருக்கிறார்களோ அவர் கட்சிக்கு தலைமை பொறுப்பு வருவதற்கு அந்த சீனியர் மோஸ்ட் நபர்களெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு ரஜினி வச்சு பேசியும் அப்புறப்படுத்த முடியவில்லை. உதயநிதிக்கு இடையூறாக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாரையும் அவர்களை பற்றின தரவுகளை இங்கேருந்தே உள்ளடி வேலை பார்த்து எடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பி அங்கேருந்து அவங்க வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஒரு இடி வருதுனாக்கா முகாந்திரத்தின் அடிப்படையில் வருவாங்க. அந்த முகாந்திரத்தை அனுப்பியது யார்? பிஜேபி கிடையாது. திமுகவிற்காக உதயநிதிக்காக உள்ளடி வேலை செய்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் வெளியில் எப்படி தெரியும், பிஜேபி எங்களை வந்து பழிவாங்க வந்து விட்டது, பிஜேபி மத்திய அரசு அடக்குமுறை செய்கிறது, இப்படி தான் ஒரு விஷயம் வெளியில் வரும். ஆனால் நடந்த விஷயம் வேறு. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, நேரடியாக மூத்த அமைச்சர்களுக்கு நீங்கள் வந்து சீட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். சீட்டு கொடுக்கல என்ன ஆகும்?
நீங்கள் இப்போ உதயநிதி வந்து துரைமுருகனுக்கு சீட்டு கொடுக்கல, வேற ஒரு ஆளுக்கு அந்த தொகுதியில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தையும் திமுகவுடைய மாவட்ட செயலர்கள் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. இப்போ நேருவை மீறி திருச்சிலையோ, இந்த பக்கம் மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை பொறுத்த வரைக்கும் மூர்த்தியை மீறியோ அந்த மாதிரி செய்ய முடியாது. அப்போ இந்த நபருக்கெல்லாம் சீட்டு கொடுக்காட்டி வேற ஒரு ஆளை உதயநிதி போட்டால் இவர்களே தோக்க வைப்பாங்க. அப்போ திமுக தோற்கும். அப்போ கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை வரக்கூடாது. உதயநிதி நினைக்கிற ஆள் வரணும். உதயநிதி தான் தலைமை பொறுப்புக்கு வரணும். சீனியர் மோஸ்ட் பேட்செல்லாம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவோட முடிஞ்சு போச்சு, என்கிட்ட வராதுன்னு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, எல்லாரும் பற்றின தரவுகளையும் எடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பி வழக்கில் சிக்க வச்சிட்டா வழக்கு இருக்கிறது உங்களுக்கு நாங்கள் இந்த முறை சீட்டு கொடுக்க முடியாது, எங்களுக்காக நீங்கள் வேலை செய்யுங்க. சிம்பிளாக வந்து வேலை மட்டும் களத்தில் செய்வாங்க, சீட்டு கிடைக்காது. உதயநிதி அரியணையில் அமர்த்துவதற்காக திட்டமிட்டு போடப்பட்ட அஜெண்டான்றதான் ஒரு செய்தி. அப்போது அரசியல் நகர் உங்களுக்கு புரியுதா? இப்போது சீனியர் மோஸ்ட் நபரை இவ்வளோ பிளான் பண்ணி அகற்ற முடிஞ்ச உங்களால், இந்த திருட்டு பயிர் செஞ்ச அயோக்கியத்தனம் பண்ணால, இதற்கு இது வரைக்கும் வாய் திறக்க மௌனிச்சு கிடக்குறீங்க. இதற்கு ஒரு நியாயம் கிடைக்கல. யார் அந்த சார்னு கேட்டாக்கா ஒரு ஆள் உட்காந்து வெக்கம் இல்லாமல் வன்னியரசு சினிமா பட டைட்டில் போல் இருக்கிறதான். எவ்வளோ எகத்தால் இருக்கணும். தம்பி, பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணு, புரியுதுங்களா? ஒரு மாணவி. தந்தைக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் பெண் பிள்ளையை பெற்ற நபர்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு இன்டர்கனெக்ட் ஆகும். ஆரம்ப காலத்தில் ஒரு சொல்லாடல் பயன்படுத்துவார்கள். என்ன சொல்கிறாரு தெரியுமா? பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுட்டு வயிற்று நெருப்பு கட்டிட்டு சுற்றுறோன்னு. இப்போ அந்த நெருப்புன்றது திமுகவாக இருக்குது. இவங்க பார்வைப்படாமல் இருந்தாலும் பிள்ளைகள் பத்திரமாக போய் விடும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கு திமுகவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், திமுகவும் 2000 ரூபாய் நோட்டு 1, திமுகவும் 2000 ரூபாய் நோட்டு 1. ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், பயங்கரமான வேல்யூ உள்ள நோட்டு அதுவாக தான் இருக்கும். ஆனால் 10 காசு மக்களுக்கு பிரயோஜனப்படாது. கரெக்டுங்களா? இவ்வளோ தான் திமுகனும் பொழுது மாணவ இயக்கங்கள் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறது உள்ளபடி அடுத்த கட்டத்தில் தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் என்பதுதான் அண்மை செய்தி. சார், அற்புதமான கருத்துக்கள் இளைய பாரதம் நேயர்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.